வணக்கம், சுபமஸ்து. பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு குளிக்காமல் விளக்கு ஏற்றலாமா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு விளக்கை ஏற்றி வழிபட்டால் நீங்கள் மனதில் நினைத்த வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது உடனே நிறைவேறுங்கிறது தெய்வ வாக்க இருந்து வருது. பிரம்ம முகூர்த்த நேரங்கிறது அதிகாலையில் 3 மணிலேருந்து 5 மணி வரையிலான காலகட்டத்தை குறிக்குது. இந்த காலகட்டத்தில் பிரபஞ்சத்தோட சக்தி அதீதமானதாக இருக்கும். அதுபோல் விளக்கு ஏற்றும் போது முதல்ல வாசல் படியில் ஏற்றிட்டு அப்புறமா பூஜை அறையில் வந்து ஏற்றணுமா அப்படிங்கிற சந்தேகமும் பலருக்கும் இருக்கும். இதற்கான விடைகளை தெரிந்துக்க தான் தொடர்ந்து பதிவை நம்ம பார்க்கலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு விளக்கு ஏற்றும் போது குளித்து இருக்க வேண்டுங்கிற அவசியம் இல்லை. சாதாரணமாக எழுந்ததும் பல் துளக்கி முகம் கை கால் போன்றவற்றை கழுவிட்டு பூஜை அறைக்கு போய் விளக்கு ஏற்றலாம். ஆனால் பெண்கள் மாதவிடாய் காலகட்டங்களில் இது போல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்றுவதை தவிர்க்கிறது நல்லது. அதுபோல் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களுக்கு அருகில் படுத்து இருக்கும் நபர்களும் இல்லறத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களும் கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிக்காமல் விளக்கை ஏற்றக்கூடாது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும். ஆண்கள் விளக்கு ஏற்றலாமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். தாராளமாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆண்கள் எந்திரிச்சு விளக்கை ஏற்றி வழிபட்டாங்கன்னா நிச்சயம் சிறப்பான பலன்கள் உண்டு. செய்யும் தொழிலே தெய்வம் வாங்க. நீங்கள் தொழில் செய்யும் இடங்களில் இது போல் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் இன்னும் அதிக லாபம் பெறலாம். அதுபோல் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு விளக்கை ஏற்றுறவங்க கட்டாயம் வாசல் தெளித்து கோலம் போட்ட அப்புறம்தான் விளக்கு ஏற்றணும். பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றுறவங்க முதல்ல நிலைவாசலில் விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறம்தான் பூஜை அறைக்கு போய் விளக்கு ஏற்றணும். 30 தேவர்களும் அகில ஆளும் தெய்வங்களும் பிரம்ம முகூர்த்தத்தில் பூமியில் உலா வருவதாக ஐதீகம் உண்டு. அதனால தான் வாசல் தெளித்து கோலம் போட்டு நிலைவாசலில் விளக்கு ஏற்றி வச்சா அவங்க நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்கங்கிறது ஐதீகம். அதுக்கப்புறமா பூஜை அறையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு விளக்கு ஏற்றி வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை அழுத்துங்க. அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம், சுபமஸ்து.